சம வேலைக்கு சம ஊதியம் கோரி சென்னை எழும்பூரில் போராட்டம் நடத்திய ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாவேந்தரிடம் கேட்கலாம். வணக்கம் பாவேந்தர், போராட்டம் நடத்திய ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டு வருகின்றனர். இது குறித்து கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம். இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்ந்து இரண்டாவது நாளாக எழும்பூரில் உள்ள முதன்மை கல்வி அலுவலகத்தில் போராடுவதற்காக நூற்றுக்கணக்கான தேர்ந்தெடுக்கக்கூடிய நிலையில அதற்கான மிக முக்கிய காரணம் பாத்தீங்கன்னா, திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில 311வது தேர்தல் வாக்குறுதியில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், இடைநிலை ஆசிரியர்களை சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க இருப்பதாக தெரிவித்துள்ளனர். அது 4.5 ஆண்டுகள் ஆகியும் இதுவரை அவர்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படாததை கண்டித்து மாவட்ட அளவிலும் தாலுகா அளவிலும் மாநிலங்களின் தலைநகர அளவிலும் பல்வேறு கட்டங்களாக போராட்டமானது தொடர் நடைபெற்று வந்த சூழல்ல 4.5 ஆண்டுகள் கழித்து இதுவரைக்கும் தங்களுடைய போராட்டங்களுக்கு தீர்வு கிடைக்கவில்லை என்று கூறி தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளனர். இவர்களுடைய கோரிக்கை பெரும்பான்மையாக சம வேலைக்கு சம ஊதியம் என்கின்ற அடிப்படையில ஏற்படுத்தி கேள்விக்குறியாகி இருக்கிறது. இந்த சூழல் தான் அவர்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டத்துக்கு வந்திருக்கூடிய சூழல்ல காவல்துறையினரும் இந்த பகுதியில நூற்றுக்கணக்கானோர் குவிக்கப்பட்டிருக்காங்க. போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய போராட்டக்காரர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக இழுத்துச் செல்லக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. பெண்கள் என்று பாராமல் பெண் ஆசிரியர்களையும் பெண் காவலர்கள் தரதரவென்று இழுத்துச் செல்வதும் தூக்கிச் செல்வதுமாக காட்சிகள் காண முடிகிறது. குறிப்பாக மாற்றுத்திறனாளி ஆசிரியர்களையும் காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக இழுத்துச் செல்லக்கூடிய காட்சி என்பது பார்க்க முடிகிறது. இதற்கு அடுத்தபடியாக காவல்துறையினுடைய உயர் அதிகாரி போராட்டக்காரர்களுடன் தங்களுக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டு, நீங்கள் தானாக வந்து சரணடைய வேண்டும் என்று கூறப்பட்டிருந்த நிலையில எங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் வரை நாங்கள் ஓய மாட்டோம், எங்களுடைய போராட்டம் தொடரும் என்று கோஷங்கள் எழுப்பி வரக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து இந்த பகுதிகளில் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த போது காவலர்கள் கைது செய்து நடவடிக்கை ஈடுபட்ட போது கிட்டத்தட்ட 4 பேருக்கு மேல் மயக்கம் அடைந்திருக்கக்கூடிய சூழல் என்பது பார்க்க முடிகிறது. அருகில் இருக்கக்கூடிய கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல் என்பது ஏற்பட்டிருக்கு. எனவே இவர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கும் வரை, தங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் வரை தங்களுடைய போராட்டம் தொடரும் என்றும், முதலமைச்சர் நாங்கள் சென்னையில் இருக்கக்கூடிய பகுதியில் தான் போராடுறோம், எங்களை பார்ப்பதற்கு முதலமைச்சர் வரவில்லை, அதன் தொடர்ச்சியாக வாக்கு கேட்க வரும்போது மட்டும் எங்களுக்கு வாக்குறுதி அளித்துவிட்டு தற்போது 4.5 ஆண்டுகளாக எதுவுமே செய்யவில்லை என்கின்ற கோஷங்களையும் பதாகைகளையும் எழுதி தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்து தனியார் மண்டபங்களை அடைச்சு வச்சிருக்காங்க. மீதம் உள்ளவர்களை கைது செய்து வரக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட 6 பேருந்துக்கு மேல் போராட்டக்காரர்களை கைது செய்து இழுத்துச் செல்லக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. நேற்றைய தினம் போராட்டக்காரர்களை காவல்துறையினர் கைது செய்து திருமண மண்டபங்கள்ல அடைக்காமல் சென்னை முழுக்க சுத்தி காட்டியதாக கூறப்படுகிறது. இந்த சூழல்ல காவல்துறையினரை நம்பி நாங்கள் வாகனத்தில் ஏற மாட்டோம் என்கின்ற கோஷங்களையும் தொடர்ந்து எழுப்பப்பட்டு வருகிறது. காவல்துறையினரும் முன்னுக்கு பின் புறனாக அவர்களை இழுத்துச் செல்லக்கூடிய காட்சிகள் வந்து அராஜக போக்கை ஏற்படுத்துவதாகவும், ஜனநாயக முறைப்படி எங்களுடைய உரிமைகளை கேட்க வந்திருக்கக்கூடிய எங்களோட கோரிக்கையை வெளிப்படுத்துவதற்காக போராடுவதற்காக வந்திருக்கக்கூடிய நபர்களை இந்த மாதிரி வலுக்கட்டாயமாக கைது செய்வது கண்டனத்திற்குரிய என்ற கோஷங்களும் எழுப்பப்பட்டு வருகிறது. விரிவான தகவலை பகிர்ந்தமைக்கு நன்றி பாவேந்தர்.
மதுரை மக்களே, மதுரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட்குள்ளேயே பிளாட் வாங்கணுங்கிற கனவு இப்போ கைகூடி வந்தாச்சு. மதுரையின் முதல் ப்ராஜெக்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் 72 மணி நேரத்தில் 533 மனைகள் விற்கப்பட்டன. மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம். லான்ச்சிங் G Square Valley Crest, மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில். Early bird price ரேரா approved villa plots வெறும் 9.9 lakhs %. சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பெர்ஃபெக்ட் ஸ்பாட். For bookings call